ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அம்மா என்ன செய்யறாங்கன்ட்டு நம்ம அம்மாட்ட கேட்கலாம். ஹாய்மா, நம்ம பீன்ஸ் சிறுபருப்பு போட்டு பொரியல் பண்ண போறோம். கமெண்ட்ல கேட்டு இருந்தீங்க, அதுக்காக தாங்கம்மா செய்ய வந்திருக்கிறோம். எப்போ கேட்டு இருந்தீங்கம்மா, லேட் ஆயிடுச்சு. ஆனா அம்மா டெய்லி சொல்லிட்டே இருப்பாங்க, ஐயோ அவங்க கேட்டாங்கப்பான்ட்டு. நிறைய பேர் நிறைய கேட்டிருக்கீங்க, அதை போடணும்னா செய்யறதுக்குள்ள எப்படியோ டைம் இது ஆயிடுதுங்கம்மா. சரிம்மா, இன்னைக்கு பீன்ஸ் சிறுபருப்பு எப்படி செய்யலாம்னு பாத்துடலாமாம்மா? பாத்துடலாம்ப்பா. முதல்ல பீன்ஸ தண்ணியில போட்டு நல்லா கழுவி, நான் ஏற்கனவே கழுவி வச்சுட்டேன் ஒரு வாட்டி. சூப்பர்மா, பீன்ஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு போலியம்மா? ஆமாப்பா, அதான் கவர் வாங்கி வந்தா இல்லையா, 35 ரூபாய்ப்பா. அதிகமா இருக்குமா? 20 ரூபான்னு வாங்குவோம், இப்ப 35 ரூபாய். அது விலை எல்லாமே அதிகமாயிடுச்சு போலியம்மா? இந்த சிறுபருப்பு தான்பா. குட்டி டம்ளர் இருக்கு இல்லையா, ஆமா, இது ஒரு அரை டம்ளர் எடுத்துக்கணும். நிறைய போட்டாலும் ஒரு மாதிரி இதுவா இருக்கும், கையளவு இருக்கும். தண்ணியில நினைச்சு வச்சுக்கிறேன்ப்பா. சூப்பர்மா. வெந்துட கூடாது. ஊற வைக்கலையாமா, சும்மா தண்ணியில நினைச்சாமா? அத ஊற வச்சா கூட நல்லாதான் இருக்கும். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா இப்பதான் ஊற வச்சேன்பா. சரிம்மா. இப்ப வந்து நம்ம அதுக்கு வந்து வேக வச்சு செய்ய போறோம். தாளிக்கிறதுக்கு தான்ப்பா வெங்காயம், தேங்காய் லாஸ்ட்ல தூவி இறக்குவோம் இல்லையா, அதுக்கு நம்ம காஞ்ச மிளகாய், கருவேப்பிலைப்பா, எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலை பருப்பு, இது வச்சு செய்யலாம்பா. சரிம்மா, ஆரம்பிச்சிடலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? நம்ம முதல்ல இன்னைக்கு அடுப்பு பத்த வச்சு இந்த பருப்பு இருக்கு இல்லையா, சிறுபருப்பு, அது கொஞ்சம் சின்ன தீயில அப்படி வேக வச்சிடலாம்பா. வெந்துனே இருக்கும், அதுக்குள்ள நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம்பா. சரிம்மா. தண்ணி ஊத்தி வேக வச்சிடணுமாமா? தண்ணி ஊத்தி வேக வச்சிடலாம்பா. எந்த கிளாஸ்ல எடுத்தீங்களோ அதுலயே ஒரு 2 கிளாஸ் ஆமா? 2 கிளாஸ் ஊத்தி வேக வைக்கலாம். வெந்து இருக்கட்டும். பீன்ஸ் போட போறோம் இல்லையா, பீன்ஸும் வேகணும். அதனால அந்த குட்டி டம்ளர்ல ஒரு 2 டம்ளர் ஊத்தி இது அப்படியே வெந்து இருக்கட்டும். நம்ம கட் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாமா. இது வேக வைக்கிறதுக்கு உப்பு எல்லாம் போடக்கூடாதாம்மா? இதோ நம்ம பீன்ஸ் எல்லாம் போடலாம். கொஞ்ச நேரம் அது பருப்பு மட்டும் கொஞ்சம் வேகட்டும்பா. பீன்ஸ் வந்து முனைய மட்டும் கட் பண்ணி போட்டுட்டு அப்படியே சின்ன சின்னதா குட்டியா இருந்தா நல்லா இருக்கும்பா. ரொம்ப அழகா பொடியா இருந்தா நல்லா இருக்கும். எவ்வளவு பொடியா கட் பண்ண முடியுமோ சீக்கிரமா வெந்துரும். அதே மாதிரி வெந்துரும், நல்லா இருக்கும். நம்ம சாப்பிடும் போது நல்லா டேஸ்டாவும் இருக்கும். ஆமாப்பா. அருவாமனை இப்ப நல்லா ஷார்ப்பா இருக்காமா? இன்னைக்கு ஷார்ப் ஆகுறதுக்கு உட்காந்து தீட்டிட்டுலாம் இருந்தீங்கல்ல, தீட்டு இருந்ததுன்னா மறுபடியும் ஆயிடும். இது நான் ஏதோ பக்கத்துல இங்கேயே வச்சுக்கிறேன்ப்பா, ஒரு உப்பு காகிதம், அதை வச்சு கொஞ்சம் தீட்டிக்கிறது. ஆமா, அப்பா அந்த இடத்துல வச்சுக்கிறாரு இல்லையா ஒரு ஓரமா, அதையும் எடுத்து தேய்ச்சிட்டு வச்சுக்கிறதுப்பா. அருவாமனை எல்லாம் வந்து ஷார்ப்பு போயிடுச்சுன்னா வந்து சாணம் பிடிக்கிறது கிட்டதான் போய் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். வந்து நம்ம எமர்ஜென்சியா இப்போ ஷார்ப் பண்ணணும்னா அம்மா சொன்ன அந்த டிப்ஸை யூஸ் பண்ணீங்கன்னா உண்மையாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி பண்ணுங்க. நம்ம கரெக்ட் தானமா? ஆமாப்பா, அந்த உப்பு காயத்தை வச்சு தேய்ச்சிக்கலாம். ஒரு அவசரத்துக்கு நானும் எத்தனையோ வாட்டி அது மாதிரி தான் இங்க ரொம்ப மக்கியாயிடுது இல்லையா, அப்ப சொல்லிங்க கிடப்பா அப்பா கிட்ட போய், ஒரு அருவாமனை தீட்டு தரீங்களா, இந்த வீட்டுல எதனா செய்ய முடியுதா, ஒரு அவசரத்துக்கு கட் பண்ண முடியல, பெருசா வருதுன்னு. அப்பதான் இதெல்லாம் சொன்னதான் சொல்லாது, நீயே அங்கேயே புலம்பீன் கிடப்பியா அப்படின்னு சொல்லுவாரு. சொல்லிட்டு போய் உப்பு காயத்தை எடுத்துன்னு வந்து அதுல இருந்து அந்த மாதிரி தேய்ச்சி கொடுப்பாருங்கம்மா. நம்ம பீன்ஸ் அரிஞ்சு முடிக்கிறதுக்குள்ள பருப்பே வெந்துரும் போலியம்மா? அதுக்குதான் சின்ன தீயா வச்சுட்டேன். நம்ம பீன்ஸும் பருப்பு கூட ஒன்னா கூட போட்டு வேக வைக்கலாம். நான் கொஞ்சம் ஊற வைக்காத விட்டுட்டேன், அதனால கொஞ்சம் நேரம் எடுத்து வேகும். பருப்பு கொஞ்சம் நேரம், பீன்ஸ் சீக்கிரம் வெந்துடும். அதனால சரி சும்மா ஒரு கொதி வந்து நின்றுதுன்னா கூட நம்ம பீன்ஸ் போட கரெக்டா இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி வச்சிருக்கிறோம்ப்பா. அப்பெல்லாம் அரவிந்துடைய அப்பா இருப்பார் இல்லையா, இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு டைம் ஆயிடுதுன்னா கூட அவர்கிட்ட அவர் நல்லா சூப்பரா சமையல் வேலை செய்யறவருங்கம்மா. பாத்தீங்க, சமையல் வேலை செய்வாரு, பெயிண்ட் வேலை, எல்லா வேலையும் செய்வாரு. எல்லா வேலையுமே கத்து வச்சு நிற்பாரு. ஒயரிங் வேலை, இந்த மாதிரி எந்த வேலை ஒன்னாலும் செய்வாரு. நம்ம ஃபேன் ரிப்பேர்னா ஃபேன் பாத்துருவாரு, டிவி ரிப்பேர்னா அதை பார்ப்பாரு. இந்த மாதிரி சமையல் வேலைக்கெல்லாம் போவார், கல்யாண வேலைங்க எல்லா வேலைக்குமே செய்வாங்க. இந்த மாதிரி ஜெயினாப்பா இது வெட்டணும், காய் வெட்டணும், டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னா ஒரு தட்டு ஒரு கட்டையும் கத்தியும் குத்தா போதும், அழகா பொடியே வெட்டி குத்துருவாப்ல. அந்த கட்டை கூட சைடுல இருக்கு பாருங்க, அந்த கட்டை தாங்க பெயிண்ட் வேலையில வேலை செய்வாங்க இல்லையா, அந்த கட்டை தான் பாரு. மூடி போட்டு வேக வச்சிடலாமா? வேக வச்சிடலாமா? அவ்வளவுதான். நம்ம சிம்பிள் தான் போலமா, வெந்ததுக்கு அப்புறம் தாளிச்சு கொட்டிடுவீங்க போல. அப்புறம் தாளிச்சிடலாம், அவ்வளவுதான்ப்பா. அவ்வளவுதாங்கம்மா. பீன்ஸும் பருப்பு வெந்துச்சுனாக்கா நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த காய்கறி இதுக்கு நல்லதுமா அதுக்கு நல்லதுமான்னு பச்சை காய்கறி எல்லாம் நல்லது, பச்சையா சாப்பிடணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதனால நானும் அது மாதிரி செஞ்சு தரதுமா. இப்ப வெங்காயம் தூளா பொடியா கட் பண்ணிக்கலாம்ப்பா. வெங்காயம் எடுத்துக்கிறேன், பொடியா கட் பண்ணி இந்த தேங்காவே நம்ம மிக்சியில போட்டு தூளா பொடியா. வெங்காயம் நம்ம வேறே வந்து இதாயிட்டு இருக்கு, இவ்வளவு பெருசா இருக்கு. நட்டு வச்சா வளர்ந்துரும் முடியுமா? ஒரு வாட்டி கூட நம்ம நட்டு வச்சு ஒரு வெங்காயம் பெருசா வளர்ந்துச்சு. சிறுபருப்பு மட்டும் மூடி போட்டோம்னா இப்படி வந்துடும் பொங்கி.
திறந்து விட்டுலாமாமா? திறந்து திறந்தா வேகாது போலயே. கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும்ப்பா. இந்த வேற வரையும் நம்ம நட்டு வச்சா வளருமாமா? இல்ல வெங்காயத்தோட தான்? வேறெல்லாம் நட்டு வச்சா வராதுப்பா. வெங்காயத்தோட தான் வைக்கணும். வெங்காயத்தோட பொங்குதுமா, பொங்கிச்சு. ஆமா, சிறுபருப்பு அப்படிதான் பாகும். நல்லா பால் பொங்குற கதையா பொங்கிச்சேம்மா. சரி, அப்படியே வேகட்டும்ப்பா. நானும் மூடி போட்டு வைக்கிறேன்ப்பா. நீங்க இந்த மாதிரி இப்ப பண்ணதாமா கரெக்ட். லைட்டா ஓபன்ல கொஞ்சம் வைக்கலாம். அப்படியே அது வருது பாருப்பா. தரண்டு வருது பாருங்க. இது நமக்கு இன்னைக்கு இப்படி கொஞ்சம் பச்சை பச்சைன்னு இருக்க மூடி போட்டு வேக வச்சோம்னா, நல்லா மூடி போட்டு வேக வச்சா இந்த மாதிரி ஆயிடுச்சு. பச்சையா இருக்கும் பாக்க. அதுக்காக தான்ப்பா. இதுமே வெங்காயத்துல அந்த நடுவுல இருக்கிறது எடுத்துருவீங்களாமா? இது எடுத்துருவோம்ப்பா. இங்க இருக்குது இல்லையா, அதை எடுத்துடலாம். எடுத்துட்டு கட் பண்ணிக்கலாம். இப்படி எடுத்து போட்டுட்டு நல்லா பொடியா கட் பண்ணா நல்லா இருக்கு இந்த பொரியலுக்கு. அந்த பொரியலோட அப்படியே கலந்துரும் இல்லையா, அதுக்காக. என்னம்மா என்னாச்சுமா? உப்பு போட மறந்துட்டேன். ஐயோ, உப்பு போடல. அதான் நான் அப்பவே சொல்லிட்டு இருந்தேனேம்மா. சரிம்மா, இதுக்கப்புறம் நீங்க வெங்காயம் தானே கட் பண்ண போறீங்க. சரின்ட்டு அப்படின்னு நான் ஆஃப் பண்ணிட்டேன். போட்டுக்கலாம்ப்பா. தேவையான அளவுக்கு உப்பு போட்டு வேக வச்சு. ஏன்னா காய் எல்லாம் ஊறணும் இல்லையா. தண்ணியே சுண்டிச்சு போலியம்மா? பரவாயில்ல. நான் ஊறிடும். இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கு இல்லையா. உப்புதாம்மா மெயின். கொஞ்சம் சின்ன தீயா வச்சுட்டு, தண்ணி இதுவா காலி ஆக போகுது இல்லையா, கொஞ்சம் சின்ன தீயா வச்சுட்டோம்னா இருக்கிறதோ வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம காய் போடும் போதே உப்பு போட்டுருந்தோம், மறந்துட்டோம்ப்பா. சரிம்மா. தேங்காய் வச்சுக்கிறேன்லப்பா. அத நல்லா மிக்ஸில போட்டு அரைச்சிக்கலாமாமா? மிக்ஸில போட்டு நான் ஏற்கனவே கழுவி வச்சுட்டேன். ஈரம் இல்லாம இருந்தாக்கா கொஞ்சம் தூள் ஆகும் இல்லையா, அதனால. சரிம்மா, சூப்பர்மா. நம்ம அந்த தேங்காய் அப்படியே துருவி போடும், அதுல கூட போடலாம். அந்த மாதிரி துருவியும் போட்டுக்கலாம். நீட்டா வரும் இல்லையா. துருவல்ல வச்சு அப்படியே நம்ம அப்படி கூட போட்டுக்கலாம். இப்படி கட் பண்ணி போட்டோம்னா நல்லா கொஞ்சம் பொடிசாயிடும், பூ மாதிரி இருக்கும். சரிம்மா. அப்படியே போட்டு அரைக்க கூடாதாம்மா? அப்படியே போட்டு அரைக்க கூடாதுப்பா. இவ்வளவு பெருசு போட்டா உடச்சுக்கும் இல்லையா, அதனால நம்ம கட் பண்ணி தான் போடணும். அதனால கட் பண்ணி போட்டுக்கிறோம்ப்பா. இது இப்ப நல்லா வெந்துச்சுப்பா. இப்ப நம்ம ஆஃப் பண்ணிடலாமா? இப்ப நம்ம இந்த நான்ஸ்டிக் கடாயில வச்சிருக்கோம் இல்லையா, இதனால இது கொஞ்சம் சீக்கிரம் வெந்துரும். தண்ணி அவ்வளவு தேவைப்படாது. நம்ம அலுமினி கடாயில வைப்போம் இல்லையா, அது வைக்கும் போது கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம்ப்பா. சரிம்மா. அப்படி தண்ணி பத்தாம போயிட்டா கூட கொஞ்சம் ஊத்திக்கலாம். இடையில கூட ஊத்திக்கலாம், ஒண்ணும் ஆகாது. அதுதான் சொல்ல வந்தப்பா. மறந்துட்டேன். இப்ப நம்ம இது நல்லா வெந்துச்சுப்பா. ஆஃப் பண்ணிட்டு, நல்லா வெந்துச்சு. நம்ம ஆஃப் பண்ணிட்டு இப்போ போயிட்டு அரைச்சிட்டு வந்துடலாமா? அரைச்சிடலாமா. இடியாப்பக்கார் வேற வந்துட்டாங்க போலமா. அவங்க வந்துட்டாங்களே 7:45 ஆயிடுச்சுன்னு அர்த்தம்மா டைம். இதுல ஒரு பாத்திரத்துல மாத்திக்கினேன். தண்ணி ரொம்ப கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஒரு 3 கிளாஸ் போல ஊத்திருந்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் போல. 3 வேணாம், 2.5 ஊத்தினா கரெக்டா இருந்திருக்கும். காஞ்சிச்சுப்பா. நம்ம எண்ணெய் ஊத்திக்கலாமா? கொஞ்சமா ஊத்தினாவே போதும். கொஞ்சம் வெங்காயம், இந்த கடலைப்பருப்பு இதெல்லாம் வதக்கிறதுக்கு தான். கடுகு போட்டுக்கிறோம். கடுகு கூட நிறைய போடுவீங்கம்மா? உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, இதெல்லாம் சும்மா அப்படி கடிச்சு சாப்பிடும் போது கடுக்கு நல்லா இருக்கும் இல்லையா, அதுக்குதான் போட்டுக்கிறோம்ப்பா. கடலை பருப்பாமா இது? கடலை பருப்பு கூடவே உளுத்தம் பருப்பும் கூடவே கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, சீரகம், சோம்பு அதெல்லாம் போடக்கூடாதாம்மா? இந்த பொரியலுக்கு வேண்டாம்ப்பா. மத்தபடி மத்த எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவீங்களா? சீரகம், சோம்பு போட்டுக்குவோம். கொஞ்சம் மஞ்சள் தூள் மட்டும் போட்டுக்கலாம்ப்பா. பொரியும் போது வெளியில தான் வருதுமா, ஓரமா இருக்கிறதுனாலயோ? ஆமா, அப்படிதான் வரும். அது மாதிரி எண்ணெய் வந்து நம்ம கொஞ்சமா ஊத்துறதுனால சைடா வச்சுக்கிட்டீங்களா? சைடா வச்சுக்கணும், சைடா பொரியட்டும். எல்லா இடமும் வச்சா எண்ணெய் பத்தாத மாதிரியே இருக்கும். அதனாலப்பா கருவேப்பிலை மட்டும் தூளா பிச்சு போட்டுக்கலாம்ப்பா. கழுவி வச்சுட்டேன் நான் ஏற்கனவே. அவ்வளவுதான் போலியமா, பொரியலே முடிஞ்சிச்சு போலியே. தாளிச்சு கொட்டி இறக்கிடுவீங்க போலயே. எல்லாமே வேற வெந்துதான் இருக்கு ஆல்ரெடி. இப்போ நம்ம கடலை பருப்பு செவந்துச்சுன்னா காஞ்ச மிளகாயும் கருவேப்பிலை இருக்கு இல்லையா, அதை போட்டு வதக்கிக்கலாம். இப்போ செவந்துச்சுப்பா. நம்ம தீ மட்டும் கொஞ்சம் சின்னது பெருசு பார்த்து வச்சுக்கணும்பா. இதெல்லாம் செய்யும் போது டக்குன்னு தீஞ்சிடும்.
கருவேப்பிலையும் இதுவும் காஞ்ச மிளகாய் நல்லா கொஞ்சம் வதங்கிட்டு இப்போ வெங்காயம் வச்சிரு இல்லையா, அதையும் போட்டுக்கலாம். கூடவே இப்போ கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். வேக வைக்கும் போது கூட போட்டுக்கலாம் வேணும்னா. நான் இந்த மாதிரி தாளிக்கும் போது போடுவேன். கலர் கொஞ்சம் அழகா இருக்குன்ட்டு மஞ்சத்தூளமா இந்த மாதிரி நேரத்துல கொஞ்சம் போடுவோம்ப்பா. சூப்பர்மா. மஞ்சத்தூளும் பச்சை வாசனையும் போயிடும் தாளிக்கும் போதே. தாளிக்கும் பச்சை வாசனை போயிடும். கலரும் பார்த்தா நல்லா அழகா இருக்கும். மஞ்சள் கலர் சுத்துறோம். ஏற்கனவே சிறுபருப்பும் மஞ்சள் கலர்ல தான் இருக்கு. ஆனா இன்னும் நல்லா டார்க் மஞ்சளா பச்சையும் மஞ்சளும் சேர்ந்த மாதிரி இருக்கும். சூப்பர்மா. இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்சதை போட்டுருந்தோம்மா. தூள் பண்ணி வச்சுக்கலாம். அரைக்கல இந்த மாதிரி தூள் மாதிரி பண்ணிக்கிறோம் இல்லையா, அதே நம்ம ஆட் பண்ணிக்கணுமாமா. இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடணும். எண்ணெய் கம்மியா இருக்கு மாதிரி இருக்குமா? பரவாயில்லையாமா? போதும்பா, பொரியல் தானே, ஒழு வேண்டாம். திட்டமா தேங்காய் போட போறலப்பா. தேங்காயும் ஒரு எண்ணெய் தானேப்பா. ஆமாமா, தேங்காய் எண்ணெய்னு சொல்லுவாங்க. அதனால அதுவே போதும்பா. இப்போ இதையும் கொஞ்சம் கூட போட்டு லேசா பச்சை வாசனை போறதுக்கு வதக்கிக்கலாம். நம்ம எல்லா தேங்காயுமே போட்டீங்க பிள்ளையமா? போதும்பா, எல்லாத்தையும் போட்டுடலாம். இது வேற எடுத்து எதுக்கு வைக்கணும், அது எடுத்து வச்சாலும் அது ஒரு வேஸ்டா தான் ஆகும். தேங்காய் தானே, நல்லாவும் இருக்கும். நல்லாவும் இருக்கும்பா. சூப்பர்மா. போட்ட இல்லையா, இது ஒரு பச்சை வாசனை போறதுக்கு லேசா ஒரு வதக்கிட்டு இப்போ வந்து வச்சிருக்கேன் இல்லையா. சூப்பர்மா. சிறுபருப்பு என்னம்மா சொன்னீங்க? சிறுபருப்பு பீன்ஸ் பொரியல். அம்மா நானே மறந்துட்டேம்மா. நல்லா அழகா ஆயிடுச்சு பாருமா. சூப்பரா இருக்குமா. நம்ம காஞ்ச மிளகாய் இப்ப குண்டு குண்டா போட்டு தாளிச்சுக்கிறோம்லப்பா. ஆமாமா, மிளகாய் கிள்ளி கூட போட்டு தாளிக்கலாம். நம்ம காரமா கொஞ்சம் வேணும்னாக்கா, நமக்கு காரம் அவ்வளவு இப்ப இருக்காது. ஆமாமா, நம்ம வந்து மிளகாத்தூளுமே போடல இந்த பொரியலுக்கு. அதனால நம்ம கொஞ்சம் கிள்ளி போட்டு தாளிச்சோம்னாக்கா காரமா இருக்கும் கொஞ்சம். அது மாதிரி கூட கிள்ளி கூட போட்டு தாளிச்சிக்கலாம். நம்ம நீட்டு மிளகாய் இருந்தாலும் கிள்ளி போட்டுக்கலாம். நம்ம குண்டு மிளகாய் கிள்ளி போட்டு கிள்ளி போட்டு கூட தாளிச்சுக்கோங்க. நம்ம அப்படியே ஃபுல்லாவே போட்டுக்கிறோம்ப்பா. ஆஃப் பண்ணிடலாமா? பண்ணிடலாமா. சூப்பரா ரெடி ஆயிடுச்சேம்மா. நம்ம உப்பு கூட செக் பண்ணிக்கலாம். பத்தலன்னா கூட கொஞ்சம் லேசா சால்ட் உப்பு தூவி இறக்கிக்கலாம். என்னம்மா சாப்பிட்டுக்கினே இருக்கீங்க? சாப்பிட்டே இல்லப்பா, டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். உப்பு எல்லாம் சூப்பரா இருக்குப்பா. சூப்பர்மா, ரொம்ப சூப்பரா இருக்குப்பா. பாக்கும்போதே சூப்பரா இருக்கும் தெரியுதுமா. வேற பாத்திரத்துல அப்படி மாத்திடலாம்ப்பா. சூடாவே போடுறோமேமா. கண்ணாடி பவுல் என்ன ஆயிடாதம்மா? ஒண்ணாகாது, இது ஒண்ணாகாது. சூப்பரா ரெடி ஆயிடுச்சுமா. நம்ம பீன்ஸ் சிறுபருப்பு பொரியல் அழகா ரெடி பண்ணிட்டோம்மா. சூப்பரா இருக்குமா, பார்க்கவே கலர்ஃபுல்லா. வாங்கம்மா எல்லாரும் சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சத்யம்மா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.